ஆதியே துணை. முக்தி பூர்ணம் கரைகாணா அறிவு கடலினுடைய முகடேறி முழுப்பேற்றிக் கொண்டே இருக்கும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசம் சால வாழ்ந்தவர்களின் பொற்பாதங்களில் நமஸ்காரம் செய்து பாவு சத்திரம் 3ஆம் ஆண்டு விழாவிற்கு என்னை பணித்தமைக்கு எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இங்கே அந்த விழாவிற்கு வருகை இருந்திருக்கும் நந்தாஜியாவோட பெருமக்களுக்கும் மற்றும் அவருடைய குல சந்ததியர்களுக்கும் நன்மன மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது தெய்வம் ஆண்டவர்கள் என்று நாம் சொன்னாலும் அவர்கள் யார், அப்படி வந்தவர்கள் யார் அப்படின்னு இந்த கலியுக அவதாரம் நோக்கி இந்த கலியுகத்தில் அவதாரம் செய்வது எத்தனையோ செய்து முடித்திருந்தாலும் வந்தவருடைய அந்த வல்லவம் அவருடைய செயல் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். வந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு யுகத்திலையும் எத்தனையோ பெரியவர்கள் வந்திருந்தாலும் இந்த கலியுக கடைசியில் அவதாரம் செய்திருக்கின்ற நம் தெய்வம் அவர்கள் யார் என்று சொன்னால் பன்ன காலங்களே பார்த்த பெரியதாய் சதுயுகத்திலும் ஒவ்வொரு பெரியவர்களையும் இந்த பூமிக்கு அனுப்பி வந்த அந்த தாய், அந்த பெரிய தாய் எப்படி வருகின்றார்கள் என்றால் மண்ணுக்கோல வடிவு தாங்கி வருகிறார்கள். மண்ணுக்கோல வடிவு தாங்கி இந்த பூலோகத்திலே அவதாரம் செய்து வருகிறார்கள். எதற்காக அவதாரம் செய்து வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த விண்ண வெங்கரி மாற்றி இந்த கலியுகத்தை மாற்றி ஆதி கிரேராயுகம் படைப்பதற்காக அந்த ஆதிமூல ஆவியே உருவெடுத்து இந்த பூலோகத்திற்கு அவதாரம் செய்து வருகின்றார்கள். அப்படி வருகின்ற அவர்கள் என்னென்ன ஆசைகளை எல்லாம் உள்ளடக்கிக் கொண்டு இந்த பூலோகத்தில் அவதாரம் செய்து வருகிறார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் எல்லாம் அமைதியா தான் நல்லா இருக்கும். அவர்கள் என்னென்ன ஆசைகளை எல்லாம் அடக்கி உள்ளடக்கிக் கொண்டு அந்த அவதாரம் வருகிறது என்று சொன்னால் பொதுவாகவே கடல் என்பது 3 மடங்கு மிகப்பெரியது. அதில் இருக்கக்கூடிய மீன்களை பிடிக்கக்கூடிய மீனவன் சென்றால் ஒரு வலையை எவ்வளவு பெரிய வலையை பிடிக்க முடியும்? ஒரு கிலோமீட்டர் பிடிக்கலாமா? 1000 கிலோமீட்டர் பிடிக்க முடியுமா? சொற்ப அளவு பிடிக்கலாம் இல்லையா? ஆனால் அந்த அவதாரமூர்த்தியோ, அதனாலதான் மாணிக்கவாசகர் பெருமான் அவர்கள் குறிப்பிடும் பொழுது தென்னன் பேராசை வாரியாக என்று குறிப்பிட்டார். அதாவது கடலுக்கு போனா அந்த மீனவனுக்கு என்னன்னா மீனை பிடிக்கணும், அதான் குறிக்கோள். ஆனா அந்த கருணையாளனாகிய நம் தெய்வம் அவர்களுக்கு அந்த விரிந்த கடல்ல இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் எல்லா உயிர்களையும் எல்லாத்தையும் வாரி எடுத்துக்கொண்டு வரணுங்கிற மாதிரி ஒரு வலையை எடுத்துக்கொண்டு வருகின்றார்களாம். அப்படி என்று உதாரணத்துக்கு குறிப்பிடுகிறார்கள். இந்த பூலோகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனுக்குலத்தையும் இத்தனையோ கோடி மனிதனாக இருக்கின்ற நமக்கு அந்த ஈசன் அவர்களே அவதாரம் செய்து எப்படி வருகிறார்கள் என்று சொன்னால் விரிந்த கடலாடியினிடத்தில் உள்ள ஜலவாழ் ஜந்துக்கள் அனைத்தையும் ஒன்றாக திரட்டி எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி அந்த ஒரு மலைக்குள்ள எடுத்துட்டு வரதுக்கு அவங்க எப்படி வர்றாங்க, என்ன எடுத்துட்டு வர்றாங்களாம், அது பிரம்ம முடிய பெற்று ஒரு அகவிய வலையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அது முதலில் திருப்பத்தூரில் தான் அந்த செந்தமிழ் வழங்கி கொண்டு மக்களை சேரி பார்க்கின்றார்கள். அப்படி இந்த உலகத்தில் ஏன் என்றால் அவருடைய ஆசையே எல்லோரும்
என்று என்ற நில நாட்டம். உலக மக்கள் அனைவரும் அந்த பரமபத முக்தி செயலை அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே நோக்கமாக இருந்தது. ஆகவேதான் சொல்கிறார்கள் தென்னன் பேராசை வாரியார், உலகத்தில் உள்ள ஒரு மனு தலை கூட வீணாக கூடாது, அத்தனை தலைகளையும் மாறி சேர்த்து அந்த பரமபத நித்திய முக்தி வாழ்வில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு அகமிய வலையை அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் இந்த பூலோகத்திற்கு. அப்படி அவதாரம் செய்த அந்த குழந்தை எத்தகைய மகிமைகளை எல்லாம் உள்ளடக்கி கொண்டு வருகிறது என்று சொன்னால், அந்த குழந்தை அவதாரம் செய்து வருகின்றது எத்தகைய மகிமைகளை எல்லாம் உள்ளடக்கி கொண்டு வருகிறது என்று சொன்னால், சீரோரையும் சிவபுர திருவட நாடு திரண்டுருவெடுத்து திருவிளை முதல் புகுந்து உலகம் முழுதும் மர்வவர்வன தோன்றும். அதாவது அண்டாண்டங்களும் கடந்து இல்லையா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கைலை நாடு 5 அடி உயரத்தில் எப்படி சீரோரையும் அந்த சிவபுர திருவட நாடு திரண்டு உருவெடுத்து இந்த பூலோகத்திற்கு வருகின்றார்கள். அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் அவர்கள் ஒவ்வொரு செயலையும் சொல்லுகின்றார்கள். அது அப்படியே இங்கே வருகின்றது. அதனால்தான் அது வட கைலாயம் என்று வைத்தார்கள், நியமித்தார்கள். அப்படி வந்த அவர்கள் எப்படி வருகின்றார்களா, வரத புராதன குருமணி எல்லாம் சதுர்யுகத்திலே வந்திருக்க பாரவான்கள் அவருடைய சக்திகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அந்த வரத புராதன குருமணி எல்லாம் நிறைதவளோக்கும் பொன்னுடம் எடுத்து இதற்காக வருகின்றார்கள். பொன்னுடம் எடுத்து என்றால் இந்த பூலோகமானது பவப்பாரம் மிகுந்து அழிவுக்கு சென்று கொண்டிருப்பதை நாம் கண்ணுற்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த கலியுகம் அவ்வளவு அகோரமான ஒரு சூழ்நிலைக்கு போன இந்த காலகட்டத்தில் அவதாரம் செய்து வருகின்றார்கள். என்ன எதற்கு என்று சொன்னால், இந்த மண்பாரம் அகற்ற, இந்த மண் பாரமாகிவிட்டது, பாவத்தால் பாரமாகிவிட்டது, இந்த மண்பாரத்தை அகற்றி புதியுகம் படைப்பதற்காக அவருடைய அவதாரம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம இந்த அடுத்து சொல்றாங்க, வேத போத நித மந்திரங்கள் வேறு வேறனுக்கும் சைவம் வைணவம் எத்தனை மதங்கள், எத்தனை வேதங்கள், எத்தனை மந்திரங்கள், பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் கலிமா, இப்படி எத்தனை மந்திரங்கள், இது எல்லாம் ஓரொருவாக திரட்டி வருவது என்று சொன்னார். வேத போத நித மந்திரங்கள் அது வேறு வேறாக இருக்கின்றது. அது ஒரு உருவாக உடம்பெடுத்து ஒரே உடம்பாக எடுத்துவதுதான். இவ்வளவு மந்திரங்களையும் ஒரு உருவாகி உடம்பெடுத்து வெளியே கிளம்ப நெருங்கி வந்து நின்றன போன்றும் வந்து எப்படி வருகின்றார்கள் என்றால், தவச்சொல் அவருடைய எப்படி அந்த பெரியதாய் இன்னும் பெண்மான் வயிற்றில் இருந்து வருகின்றார்கள் என்றால், குப்பர அரைவிலை வடிவமான அந்த சிப்பீரிட கருவறையை விட்டு வெளியாகிய அந்த உத்தரமானது இந்த உலகத்திற்கு தான் ஒரே உத்தர வெயிலொளி விரித்து பிரகாசமாக வருகின்றார்களாம். அப்படி வருகின்றவர்கள் அந்த ஆதிமூல ஆதிய அருள்வித்து என்ன வித்து, நம்மளதெல்லாம் இருள்வித்து, அந்த இருள்வித்தை அருள்வித்தாக மாற்ற வேண்டும். அந்த ஆதிமூல ஆகிய அருள்வித்து உருவெடுத்து கருப்புகை மேவி உருத்திரண்டு உசும்பி பூரண உதயம் செய்து, சாதாரண வந்தல்ல, அரைகோரம் அல்ல, பூரண உதயம் செய்து இந்த நில உலகிற்கு அவதாரம் செய்து வருகின்றார்கள். அப்படி வந்த நம் தெய்வம் அவருடைய அந்த வருகையை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பல்லாண்டு காலங்களாக வந்த அந்த சுத்தாவியர்கள் எல்லாம் எப்படி எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்று மாநிலத்திலே குறிப்பிடும் பொழுது, தங்களின் அனுபவங்கள் நிறைந்த மாயா புகழடும்பு கண்ணகங்களை விசாலமாக விரித்து மகா அதிசயம் கொண்ட நோக்குடன் ஆகாய வெளி வீதி என்றும் 33 கோடி தேவர்ஷி முனிமார்களும் அந்த ஆதிமூல ஆகிய அருளித்து உருவெடுத்து
பிறக்க போகுது என்று சொன்னதையும் தன்னை ரிஷிமாருடன் சேர்ந்து மானலோகத்திலிருந்து பார்த்து அதிசயித்து நிற்கின்றார்களாம். அதை குறிப்பிடுகின்றார்கள். மகாதிசயம் கொண்ட நோக்குடனே ஆகாய வெளிவீதி எங்கும் நெருங்கி கலாமணி அரிசோபன ராகம் பாடி எதிர்பார்த்து நிற்கவும். அப்படி எதிர்பார்த்து அந்த பெரியோர்களெல்லாம் எதிர்பார்த்தது போலவே அந்த ஆதிமூலாவியானது அருளித்து உருவெடுத்து இந்த பூலோகத்திற்கு வருகின்றார்கள். அப்படி வந்த நம் தெய்வங்கள் அவதாரம் யாருக்காக அவதாரம் செய்தார்கள் என்று அந்த மான்மீகத்திலே அடுத்த பகுதியிலே கொடுக்கின்ற பொழுது சதியுகன் கோடிகால மக்களிடத்தில் உள்ள சர்வமூல மந்திர நிறுவிய மகான்யராகிய பகவானே எங்களுக்கெனவே எங்கள் எல்லோருடைய தலையிலும் விதிக்கப்பட்டிருந்து என்ன விதிக்கப்பட்டிருந்தது? சாவு என்ற ஒரு தலைவர் விதிக்கப்பட்டிருந்தது. அதை அழித்து மதியத்தை பதிப்பித்த அந்த சாகாவரத்தை அழிக்க வல்லவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எங்களுக்கெனவே எங்கள் எல்லோருடைய தலையிலும் விதிக்கப்பட்டிருந்து இந்நாள் எழுந்து வந்த மகாதிகால பேராதி மூலகுரு பரதமணி பிரான் அவர்களே. அவதார திருநாள் வரப்போகின்றது. அந்த அவதார திருநாளுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அப்படி அவர்கள் வந்து நம் தடை செய்வதற்காக இந்த பூலோகத்திற்கு அவதாரம் செய்து வருகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது தந்தை ஜமால் ஹுசைன் அந்த ஜமால் குலத்திலே பிறந்து தந்தை ஜமால் ஹுசைனுக்கும் பெரியதா என்னும் பெருமாள் வயிற்றில் எப்படி வருகின்றார்கள் என்றால் அரிய சூழ் தங்கி என்று சொன்னார்கள். அந்த சூழ் அரிய சூழா. அந்த அரிய சூழல தங்கியே வந்தது எது என்றால் தனி மா முதல். மா என்றால் பெரியது. பெரிய முதலே நமக்காக வந்தது. யாருக்காக வந்தது? நமக்காக. அந்த இறங்கி வந்து நமக்காக பாடுபட்டு நமக்காக கொடுத்தார் ஈசா. இந்த மெய் அப்படி வந்து அந்த குழந்தையானது வளர்ந்து வயதேறி ஒரு மெய்க்குருபிரானை அடைந்து எனக்கு நிறைய பேச வேண்டியது இருந்தால் சுத்தமாக நான் நேரம் கருதி பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே இந்த மெய்யிற்கான அப்படி வளர்ந்த அந்த குழந்தையானது பருவமடைந்து மெய்க்குருபிரானை பிடித்து எப்படி அவர்கள் வைராக்கிய சித்த புருஷனாக தன்னுடைய குருண்டர் அவர்களிடம் நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் இங்கே கொஞ்ச நேரம் கவனிப்போமேயானால் நாம் நம் குருபெருமான் இட்ட கட்டளையை நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்ற நினைவிற்காக நான் குறிப்பிடுகின்றேன். இது நமக்காக நம் தெய்வம் அவர்கள் இறக்கி அருளியுள்ளார்கள். அதாவது பாசம், அன்பு அதுக்கெல்லாம் கடந்து நிற்கின்ற ஒரு தாய் தந்தை 7 வருடங்களாக நெய்விளக்கேற்றி ஆலயங்களோடு சென்று காணிக்கையிட்டு தவமிருந்து பெற்ற ஒரு ஆண் மகவு இப்படி தன்னை இப்படி போகுது அப்படின்னு சொன்ன அந்த தாய் தந்தை இல்லையா? அவர்கள் எப்படி வளர்த்திருப்பார்கள் அந்த குழந்தையை? தன்னுடைய குருபெருமான் கண்டதையும் அப்படியே விட்டு புறப்படுகின்றார்கள். அப்படி என்றால் அந்த தாய் தந்தை தன் மகவு மீது என்ன அன்பும் பாசமும் வைத்தார்கள் என்பதை மான்மீகத்தை குறிப்பிடும் பொழுது சத்தத்தை சரியானது வைத்திருப்பது போன்றும், அதாவது காதல் சப்தமும் அதை பிரிக்க முடியுமா? அதுபோல் சத்தத்தை சரியானது புரிந்திருப்பது போன்றும், நாவானது சுவையை புரிந்திருப்பது போன்றும், மூக்கானது வாசனையை புரிந்திருப்பது போன்றும், இந்த உடலானது உணர்ச்சியை புரிந்திருப்பது போன்றும் அந்த தாய் தந்தையர் எப்படி இருக்கின்றார்களாம்? அந்த குழந்தையை எப்படி வளர்க்கின்றார்களாம்? தூசி மாசி ஈயரும்பு அடராவண்ணம் எல்லா குழந்தைகளை வளர்க்கலாம். எப்படி அந்த அவதாரம் அந்த குழந்தையை எப்படி வளர்க்கின்றார்கள் என்றால் தூசு மாசு ஈயரும்பு அடராவண்ணம் கண்ணை இமை காப்பது காத்து. கண்ணை இமைக்கு என்ன ஒரு அந்த உதாரணம் எப்படி கொடுக்கிறார்? கண்ணை இமை காப்பது போல காத்து, உச்சி உடைத்து எண்ணெய் இட்டு மையிட்டு வாசனை இட்டு கார் மூட்டி மை தாளாட்டி பாராட்டி சீராட்டி
அந்த குழந்தைய இறக்கவே விடலையா, மார் மீதும் மடி மீதும் தோல் மீதும் தொடை மீதும் கட்டிலும் தொட்டிலும் வைத்து அந்த பெரியதாரும் பாடி என்ன சொல்றாங்க, என்னதவும் செய்தேனோ இங்கு வந்து நீ இறந்தாய். தாய் யசோதையை சொல்லுகின்றார்கள். தாய் யசோதையை பார்த்து, அந்த பரபிரம்மம் உன்னை அம்மா என்று அழைக்க நீ என்ன செய்தனையோ யசோதா, அந்த பரபிரம்மம் உன்னை அம்மா என்று அழைக்க. ஆனால் இன்னைக்கு அந்த பெரியதாய் எப்படி கேட்கிறாங்க, என்னதவம் செய்தோ நீ எந்திரிக்கு வந்து பிறந்தாயே என்று. அப்படி என்ன ஒரு பாசத்தோட வளர்த்திருப்பார்கள். தூசு மாசி ஈயரும்பா நராவண்ணம் கண்ணை இமை காப்பது போல காத்து உச்சி குறைத்து எண்ணெய் இட்டு காரம் ஊட்டி மையிட்டு வாசனை இட்டு பால் ஊட்டி ஆட்டி மார் மீதும் மடி மீதும் தோல் மீதும் தொடை மீதும் கட்டிலும் தொட்டிலும் வைத்து ஆட்டின அந்த குழந்தையை பாட்டை அவர் கண்டதையும் தன்னுடைய குருபெருமான கதியும் அப்படி விட்டுட்டு புறப்படுறாங்கன்னா ஒரு வைராக்கியம் திடஸ்தம் இருக்கணும். அதுக்கெல்லவா தீரத்துறவு. தீரத்துறவு என்பது அந்த பாசத்தை எல்லாம் மட்டும் கொண்டு போவது. அது அவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய மனைவி, மக்கள், சம்பாதித்த பொருள், வீடு, சுற்றம் விடுத்து தான் குருபெருமான் ஒன்றே இந்த பெரியார் புறப்படுகிறார். எப்படி என்று சொன்னார், ஒருவர் வாய்ப்பு படிக்க எழுந்து வருவார் இந்த வேணா இருக்கட்டும். அதாவது ஒரு குடும்பத்தை விட்டுட்டு போறதுக்கு கொஞ்ச நேரம் நம்ம விட்டுருந்தா செல்போன்ல பேசி என்ன பேசுறது, கொஞ்ச நேரத்துக்கு சும்மா ஒரு நாள் போயிடும். விட்டு விட்டோம் என்ற எண்ணம் விட்டு புறப்படுறதுன்னு சொன்னாங்க. இனி இந்த எண்ணத்துக்கு வரதுன்னு சொல்லிட்டு புறப்படுறா என்ன ஒரு காரமான எண்ணமாக இருக்கும். அந்த காரமான எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தன்னுடைய குழந்தை மீது வைத்து பார்த்து விட்டார்கள். இதை விட்டுட்டு நீ போறவே நான் கவலைப்படல. சடனாக அந்த பெரிய கண்ணீரை மாற்றிக்கொண்டு மார்கள் அந்த இடத்துல தன்னுடைய குழந்தை மீது அந்த மாதிரி வைத்த அந்த பெரிய கண்ணீரை மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அங்கே பாட்டையர் அவர்களை பிரியும் பொழுது ஓடும் கண்ணீரால் உடலும் நனைந்து போல கதறி கதறி அழுகின்றார்கள். ஆனால் குடும்பத்துக்காக கண்ணீர் உத்தர மாற்றிக்கொண்டு புறப்படுகிறார்கள். அப்படி அந்த வைராக்கிய திட சுத்தம் தெய்வம் அவர்களுக்கு எப்படி என்றால், அந்த வாய்ப்படிக்கு ஒருவர் எழுதுவது போல கட்டுப்படுத்தி விட்டார். என்ன ஒரு வைராக்கியம். ஒரு பொண்ணு காதலிக்குது, கொஞ்சம் பாக்குது, கொஞ்ச நாள் பழகுறாங்க, அதுக்கப்புறம் வீட்டு விட்டு ஓடி போகுது நம்ம கேள்விப்படுறோம். பார்த்த நேரத்தில் ஓடி போவாங்க யாராவது. ஆனா அங்க பாட்டையவர்கள் பார்த்ததையும் அப்படி விட்டுட்டு போறதுன்னு சொன்னாங்க. என்ன ஒரு காதலாக, என்ன ஒரு திடசித்தம், ஒரு வைராக்கியம். இது ஒண்ணுதானே அப்படின்னு நினைச்சு போயிருப்பார்கள். சொல்றாங்க அந்த வைராக்கியம் எதுக்காக பேசுறது, வைராக்கிய மணிக்கம்பத்தில் நீ இறுக்கி கட்டிப்பால் கிடைத்தே இருக்குனாங்க. யார் சொல்லுகின்றார்கள்? வைராக்கியத்தோட இருந்து வாழ்ந்தவர்கள் சொன்னார்கள். வைராக்கியத்தை அது மட்டும் இல்ல, தான் சம்பாதித்த பொருள் அனைத்தும் வினையென வெறுத்து ஒதுக்கி இனி நான் இந்த எல்லையை திரும்புவதில்லை என்று தேரடி எல்லையை தேரடிதான் பாட்டையாவும் தான் பிரிகிறார்கள். அந்த இடத்தை நினைந்து பிரிந்து போகிறார்கள். நான் இனி திரும்பி வருவதில்லை என்று ஒரு கங்கணம் போட்டு புறப்பட்டு வருகிறார்கள். அப்படி அந்த பொருள் எல்லாம் சேர்த்தாங்க. என்னுடைய தகப்பனால் அதை குறிப்பிடுவார்கள். தெய்வம் நேரடியாக சொன்னார். அவர்கள் சிறு வயதிலேயே பாடு என்றால் மிக உழைப்பாடு. எப்படி என்றால், எல்லாரும் போய் அறுவடை செய்து புல்லுக்கட்டை தலையில தூக்கி வைத்து வந்தால் ஒரு கட்டை தூக்க முடியாது தலையில. தெய்வம் 3 புல்லுக்கட்டை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இந்த கழுத்து உள்ள போயிருமா, உள்ள போயிருமா. ஏன் அப்படி பாடுபட்டு உருவாக்கின அந்த பொருள் இல்லையா, சொத்து. யாருமே நீங்க சொத்து சம்பாதிச்சு பாடுபட்ட சொத்து சம்பாதிச்சு செலவு பயப்படமா இல்லையா, நம்ம விட்டுட்டே போறதுன்னு சொன்னோம். அப்ப அது என்ன ஒரு பெரும் பிரம்மாண்டம் கிடைச்சிருந்தா இருப்பார்கள். அப்படி விட்டுட்டு புறப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வைராக்கிய திடசுத்தம் அவர்களுக்கு இருந்தது. அதே வைராக்கிய திடசுத்தம் தான் நம்ம தெய்வம் அவர்களுக்கு தவ இலைன்னு இருக்குது. அதனால அந்த எலியில போய் பார்த்து இருக்கும் பொழுது அங்க சிவன் அல்லா விஷ்ணு என்கிற யாருடைய பாதச்சுவடும் இல்லைங்கிறார்கள். சாதாரண பாடல்ல அவருடைய அந்த வைராக்கியம் தான் அந்த நிலையிலும் ஏற்றி வைத்தது. அதாவது ஊன்றி நின்றவர்
அது என்ன பாட்டையாவோட இது அதிகம் போறாங்க, இன்னும் வச்சுட்டு சொட்டெல்லாம் எடுத்துட்டு போனாங்க. போர்வி எப்படி குளிரையே போர்வியாக போட்டிக் கொண்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். தவத்தில் இருக்கும் பொழுது நீங்க திருப்பரங்குன்ற மலையை பார்த்திருக்கிறீர்கள். அது என்ன, அந்த மழை, பனி, வெயில் எல்லா காலத்திலும் நல்லவா இருந்திருப்பார்கள். ஊன்றி ஒரே ஒரே எண்ணத்தை ஊன்றி தவத்தில் இருந்து விட்டார். ஊன்றி நின்றவர காலம் உருமழை பனிவை தோன்றா அப்படின்னு சொல்லிட்டு நூறாய ஆனலோகத்திரி பாய்ந்து அதோட போயினாருன்னா அதுக்கப்புறம் மேலும் தவம் குண்டுடை தவத்தங்கேரி குண்டுடை தவம், மேலுகிரி தவம், எத்தனை தவங்களை செய்கிறார்கள். குண்டுடை தவத்தங்கேரி கோடி வலி கோடி காலம் ஆண்டரும் விதியும் தாண்டி அகம் பிரம்மத்தில் ஊன்றினாரே. அகம் பிரம்மத்தில் ஊன்றினார். எப்படி ஊன்றினார்களா? ஊன்றி ஊரத்தோரு காலில் நின்றாரே, காலில் நின்றாரே ஓரைந்தும் 4 முள்தாள நீட்டு. ஓர் 5 4 5 நாள் 9 வாசலை உட்காரிட்டு அந்த தவத்திலே ஏறுகிறார்களா? எப்படி என்று சொன்னால், ஐம்புலன்கள் ஒடுங்கி பஞ்சபுரிகள் ஒன்றுதிரண்டு அந்த முனைக்கூர்மை ஓர்மை வலுவேற்றத்தில் நின்று அவருடைய வைராக்கியத்திலே சுத்தம் சும்மா நம்முடைய நினைவு பாவம் அவங்க சொன்னாங்க, நினைவு நமக்கு போயிருமே. ஆனா எப்படி நிற்கின்றார்கள்? ஐம்புலன்களும் ஒடுங்கி பஞ்சபுரிகளும் ஒன்றுதிரண்டு நிற்கின்ற முனைக்கூர்மை ஓர்மை வலுவேற்றத்தை நின்று அந்த தவ இலை, அந்த இலையில் அந்த தவத்தை அவர்கள் தூண்டுடை தவத்தில் தெரிகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த வைராக்கியத்தை பார்த்த பாட்டையர் அவர்கள் தவமெல்லாம் முடிந்து வருகின்றது. பாட்டையர் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த முடித்தவர்கள் அந்த தவம் முடிந்து பாட்டையர் அவர்கள் சந்திக்கின்றார்கள். சொல்றாங்க, ஏ மகனே, எனது 4வது புத்திரனாகிய மைந்தா, நீ தலைநாளில் பூந்துரை நாட்டில் இதற்கே திங்களூர் நத்தத்தேரணியின் கண்ணே எமது கரம் பிடித்து நீ தந்துள்ள அபிமானமாகிய அந்த வாக்குறுதி என்ன வாக்குறுதி? அந்த விஞ்ஞான வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்ட சோராத சித்த சுத்த வைராக்கியனை யார் அந்த திருமணியின் ஆவி கொண்டு அவர்கள் உரைக்கின்றார்கள்? சுத்த சித்த வைராக்கியனை. வைராக்கியத்திற்கு யார் அடைமொழி கொடுக்க வேண்டும்? அவர் வைராக்கியமா இருந்தார், நான் இருந்தேன், அதுதான் பாட்டையர் அவர்கள் சொல்லுகிறார்கள். சுத்த சித்த வைராக்கியனை அன்னைக்கு நீ எனக்கு கரம் பிடிச்சு ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பியே, ஆதி தலைநாளில் சந்திக்கிற முதல் நாள் கொடுத்துப்பாயே, நிறைவேற்றி விட்ட என் போராட்ட அது மட்டும் இல்ல, என்ன சொல்கிறார்கள்? நீ வாக்கியாக ஒங்கி வாழ்வாயாக, உமது பெயர் மாக்க நாதன் என்று அந்த நாமத்தையும் அவருக்கு சூட்டியிருக்கிறார்கள். அந்த வைராக்கிய திடஸ்த புருஷருக்கு வாக்மி இதுவரைக்கும் அந்த அப்படி வாக்மி அல்ல, வாக்மியை உருவாக்குகிறார்கள். பாட்டையா சொல்லி ஆசீர்வாதம் அனுப்புகிறார்கள். எப்படி என்றால், அதை நம் தெய்வம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, மண்ணில் வெண்ணிலும் எண்ணெயாக்கிய மாதரும் மண்ணில் வெண்ணிலும் எண்ணெயாக்கிய மாதரும் தேசியரே வாயிரந்துமே வாக்கி மார்க்கணன் நாவரேனை கூவினார். சொன்னாங்கன்னு சொல்ல கூவினார். எப்படி இருக்கும்? எப்படி? வாக்மி மார்க்கநாதர் அவர்களுக்கு முன்னாடி அடைமொழியே வாக்மி தான். அப்படி சொல்லி இந்த வாக்கு வல்லவத்துடைய அந்த சிறப்பை நான் இப்பொழுது ஒரு கதை சொல்லி அந்த வாக்குடைய வல்லவத்தை பேசுகிறேன். அப்படி என்றால், அதாவது ஒரு அரண்மனையில அரசனும் மந்திரியும் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது, மந்திரி தினந்தோறும் அரசனைக்கு லேட்டாக வந்து கொண்டிருக்கின்றார்.
இதை கண்ணுற்ற அரசர் ஒரு நாள் இன்னும் சும்மா காலைல 8 மணிக்கு வரணும்னா 10-11 மணிக்கு வந்தா வருது இல்லையே ஏன் அப்படின்னு கேட்கிறார். அப்பா அவர் சொல்ற, இது ஒரு குரு இடத்திலே நான் சென்று ஒரு உபதேசம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன், நான் உபதேசம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். உடனே அவர் சொல்றார், அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அது நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றார். இல்ல, அது குருதான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். சபார், நீ எனக்கு சொல்லணும், நான் எங்கே கட்டளை, நீ எனக்கு சொல்லித்தான், நீ நாளை சாயந்தரம் வர்ற எனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டாரு. போயிட்டார். மந்திரிக்கு ஒரே கவலை, என்னத்தை தான் சொல்லி புரியுது, சொல்லி அவர்களாரு இதை சொல்லப்படாம புரிய மாட்டேங்குது, எப்படி புரிய வைப்பது என்று அவருக்கு ஒரு கவலை. இருந்தால் அடுத்த நாள் காலையிலே எப்பொழுதும் போல பணிக்கு செல்கின்றார். அங்கே அரசர் வீட்டில் இருக்கின்றார். அரசருக்கு பக்கத்திலே 2 காவலர்கள் வேறொரு நின்று கொண்டிருக்கின்றார்கள். போய் நின்னாரு, பார்த்தாரு, அரசரை பார்த்ததையும் அந்த காவலர்களை கூப்பிட்டு அரசரை கைது பண்ணு கத்துறாரு. இப்படி உடனே அவர் அரசு பண்ண அப்படின்னு சொன்னா அரசரை அந்த காவலர்கள் அசைவார்களா அவன் நிக்கிறான். பார்த்ததே போமா அரசர், ஏன்னா நேற்று நான் கேட்டு நீ எதையா அரசு பண்ண அப்படின்னு கூட அரசு பண்ணா அப்படின்னாரு. அவரு இவ்வளவு கைவிலக்கு போட்டு இழுத்துட்டு போ அப்படின்னாரு. உடனே என்ன பண்ணாங்க, டக்கு பிடிச்சிருவாங்க மந்திரிய. அரசன் உத்தரவு, யாருடைய வாக்கு செய்யும் அப்படி என்பதற்கு தான் நம் தெய்வமாக இந்த ஒரு உதாரணத்தை தான் இந்த கதையை சொல்லி, அதாவது அது என் சொந்த குடியாட், அந்த நாடு எனக்கு சொந்த நாடு என்கின்றோங்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த நாட்டுக்கு அதிபதி அல்லவா நம் தெய்வம் அவர்கள். அவருடைய வாக்குக்கு எவன் அஞ்சுகின்றானே அப்படி சொல்லி என்னுடைய பிள்ளை தொடாதே என்று பயப்படுகின்றார்கள். எப்படி? ஏன்னா அந்த நாட்டுக்கு உரியவர்கள் அவர்கள். இந்த நாட்டுக்குரிய அரசன் சொன்னதையும் நடக்குது, வேண்டாம் சொன்னாலும் நடக்கும் இல்லையா? அது போல இந்த நாட்டுக்குரிய அந்த ஆதிமூல ஆவியானது அவருடைய பிள்ளைகளை தொடாதே என்ற அந்த வாக்கானது இன்னொரு செல்வாக்காக இல்லையா? அது சொல்லுகிறாரு. அதனாலதான் குறிப்பிடுறாங்க, நீ எப்பேற்பட்ட ஒரு குலத்திலே இருக்கிறாய் என்று சொன்னால் அவருடைய வாக்குடைய அந்த சிறப்பை சொல்லி வருகின்றார்கள். மரணி வெறும் தோடுகின்ற வான்குளத்திலே பிறந்து நீ வாழ்வாய் சிரஞ்சீவியாய் வரைந்தேன் பெருமகனே. எவன் பயந்து போகக்கூடிய ஒரு குலத்திலே நீ பிறந்து நீ வாழ்வாய் சிரஞ்சீவியாய் வரைந்தேன் பெருமகனே அப்படின்னு சொல்லிட்டு எங்கிருந்து வருகின்றதாம் இந்த வாக்கு? அழியா திருநாட்டில். அது அழியாத திருநாடு. அப்புலம் என்பது அழியாத திருநாடு. அந்த அழியா திருநாட்டில் அதை ஆளுகின்ற அவருடைய வாக்கு. அழியா திருநாட்டில் ஆளும் திருவாக்கு. அது எப்பேற்பட்ட வாக்கு என்று சொன்னால் வலுவாக்கு. அது சாதாரண வாக்கு அல்ல, அது வலுவாக்கு என்று இதனின்று வாழ்வீர் மனக்குழமை என்று குறிப்பிடுகிறார். அவருடைய வாக்கானது அவ்வளவு சிறப்புடைய. அந்த சொல்லுக்கு எவன் கட்டுப்படுகின்றான் என்றார் அது பேர்பட்டதாக இருக்கும். அதாவது சதுர யுகத்திலையும் தோன்றிய வேத கர்த்தர்களை அனுப்பிய அந்த வேத தாயை நமக்கு தெய்வமாக கிடைக்கப்பட்டது. அதுவும் ஒவ்வொன்றும் நீங்க நாம் நினைத்து பார்த்தால் சதுர யுகத்திலும் தோன்றிய வேத கர்த்தர்களை அனுப்பிய அந்த ஆதி வஸ்துவே தெய்வமாக பெற்ற நாம் தங்கள் குருகுண்டர் சோராத சித்த சுத்த வைராக்கியனே என்று புகழும்படி வைராக்கிய புருஷனாக இருந்தவரையே தெய்வமாக பெற்ற நாம் உலகத்தில் உள்ள மனுப்படங்கள் எல்லாம் தூக்குவது என்ற அசைத்தது கூட ஓர் அணுக முடியாத யாது வேய்மை என்னும் அந்த எவருடைய அதிகாரத்தை எத்தனாயிரம் கோடி 100,000 கோடி மக்கள் சேர்ந்தாலும் எவருடைய பலத்தை அசைக்க முடியுமா? அதாவது உலகத்தில் உள்ள மனுப்பலங்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி தூக்குதல் என்று அசைத்ததற்கு கூட ஒரு அணுக முடியாத பேர்மை என்னும் அந்த எவருடைய அதிகாரத்தை முறித்து சாகாக்களை நம் தலையை கொடுத்து நம்மை ஆக்குகின்ற தெய்வத்தை பெற்ற நாம் யமனையும் யம பலத்தையும் அடைக்க ஆளுகின்ற சிவராஜரை தந்தையாக பெற்ற நாம் அந்த ஆதிமகன் என் தெய்வமே சொல்ல முடியுமா? எத்தனை பெரியவர்கள் ஏறி கையெழுக்கிறார் அவருடைய வருகைக்காக. இங்க எப்படி நாம் சொல்கின்றோம்? ஆதிமகன் என் தெய்வமே என்று உரிமையோடு சொல்லக்கூடிய அளவுக்கு பாக்கியம் பெற்ற நாம், இவ்வளவு பாக்கியம் பெற்ற நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவருடைய திருவாக்கிற்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பாடல்
சொல்லுகிறார்கள், பலிக்குமடா தனிகையரை சுதன் வாக்கு. சாதாரணமான வாக்கு அல்லது பலிக்குமடா தனிகையரை சுதன் வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது யாருக்கு பலிக்கும்? பாத்திரமாய் உள்ள என்று போத்திரருக்கு பழித்திருங்க, பகர்ந்திரும் சொல் பழித்திரும் கை பழித்திரும். யாருக்கு பழிக்கும்? அவருடைய அந்த வாக்க, அவங்களுடைய வாக்குக்கு நடந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தான் பழிக்கும். அந்த அவர்களுக்கு பாத்திரமாய் உள்ள மக்களுக்கு தான் பழிக்கும். பாத்திரமாய் உள்ள என்ற போத்திரர், போத்திரர்னா அவங்க வம்சாவளி, போத்திரருக்கே பகர்ந்திடும் சொல் அவருடைய வாக்கு பழிக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். நம் தெய்வ அன்பிற்கு நாம் பாத்திரமாக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்தால் அவர்களுக்கு பாத்திரமாக வேண்டும் இல்லையா? சும்மா நாம் எல்லாமே சொல்லிட்டு போயிடுறது. அவங்க இன்னும் தெரிந்தாலும் நாம் எதை செயல் மூலமாக அவர்களுக்கு செய்தால் அவர்களுக்கு பாத்திரமாக ஆகலாம் என்றால் அவருடைய அன்பை பெறலாம் என்றால், அதாவது மூலமந்திரம் உச்சாரணம் செய்யும். அதாவது நாம் வைராக்கியத்தில் சித்த புருஷனுக்கு ஒரு பிள்ளைகளாக வந்த நாம் இன்னும் வைராக்கியத்தோடு வாழ வேண்டும். காலையில் எழுந்ததும் 16 முறை மூலமந்திரம் சொல்லுவதும், இரவு தூங்கும் போது செல்லும் பொழுது ஒரு மூலமந்திரம் 16 முறை சொல்வதும், மகா சங்கல்ப மந்திரம் 7 மணிக்கு சொல்வதும். இது எத்தனை பேருக்கு உங்களுக்கே தெரியும் இல்லையா? தொடர்ந்து செய்கின்றோமா? வைராக்கியம் இருக்கின்றோமா? நான் இல்லப்பா. அப்போ அது முதல்ல ஆரம்ப ஸ்டேஜ். அதுக்கு நாம் வைராக்கியமாக நாம் இதை கொண்டு எடுத்துக் கொள்வோம். அப்ப அந்த மூல மந்திரத்தை சொல்றாங்க யார்? வள்ளல் பெருமான். பெற்ற தாய்தனை மகன் மறந்தார். தாய் எங்கே மகன் மறக்க முடியுமா? பெற்ற தாய்தனை மகன் மறந்தார், அது நடக்காது. பிள்ளையை பெறும் தாய் மறந்தார், கண் இமைக்க மறந்தார், கட்ட நெஞ்சம் கலை மறந்தார். கட்ட நெஞ்சம் கலை மறக்குமா? கண் இமைக்க மறக்குமா? குற்றவத்தோர் உள்ளிருந்து ஓம்புகின்ற அந்த மூலமண்டலத்தை நாம் மறக்க கூடாது என்று வள்ளல் பெருமான் அவர்கள் கதறி கேட்கின்றார்களே, காரைக்கால் அம்மையார் குறிப்பிடுகின்றார்கள். அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வைத்தேன் அரங்கத்தானே, ஏன் நீ 16 முறை சொல்ற? நீங்க உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு வேணாலும் சொல்லு, 16 முறை எண்ணிட்டு சொல்வதல்ல, எத்தனை லட்சம் தடவை வேணாலும் சொல்ல, அத்தனை உனக்கு பலாபலம், அத்தனை தவம். மூலமந்திரத்திலே என்னுடைய முழு தவம் அடங்கி இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது அந்த அனந்தர்களுக்குத்தான் அந்த மூலமந்திரம் இருந்தது. நாங்கள் கூட சொல்ல முடியாது. நாங்கள் அதை ஆலயத்தில் எங்களுக்கெல்லாம் தெரியாது, சொல்லக்கூடாது. இன்று தெய்வம் அந்த கருணையாளர் 1976 தன்னை நம்பி வருகின்ற எல்லா மக்களுக்கும் மூலமந்திரம் சொல்லட்டும், என் தவம் திமுதுமுந்து இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அந்த கருணையாளரின் என்ன பேரிலக்கம், மூலமந்திரத்தினுடைய வலிமை தெரிய வேண்டும். காரைக்கால் சொன்னது போல அப்போதைக்கு நான் இப்போதே சொல்லிக்கிறப்பா, ஏன் நான் நினைவிழந்து தவிப்பேனே நெஞ்சிலுயிர் நீங்குகையில், என்னுடைய நினைவு தவறி போயிருக்கேன். அந்த நேரத்தில் நினைவிழந்து தவிப்பேனே நெஞ்சிலுயிர் நீங்குகையில், இறைவா அப்போதைக்கு நான் இப்போதே சொல்லிட்டு விடுகின்றேன். உண்மை எப்படி நேரம் கிடைக்க முடியாதான் நீங்கப்பா கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, அது எப்படி சொல்லணும்னு சொல்றாங்க. மூலமந்திரத்தை சொல்றது கூட எப்படி சொல்ல வேண்டும் என்று மாணிக்கவாசகர் பெருந்தகை அவர்கள் குறிப்பிடும் பொழுது, இப்பொழுது நம்ம நெருக்கமா பழகிட்டோம், நம்ம அம்மா நம்மளை இப்படி வளர்த்துப்பாங்க, நம்ம மனைவி அப்படின்னா அவங்க பேர் ஒரு காதல், ஒரு அன்பு சொல்லவா, அது அவர்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம கண்காணிக்கிறே. அப்படி இந்த மூலமந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டுமா? எனக்கு உடமைய செயலை அளித்தாயே தேவா அப்படி என்று நினைந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மெல்கி ஓதுவாதமே நன்னெறிக்கு உயிர்ப்பதுகிறாங்க. நீ நன்னெறிக்கு உய்ய வேண்டும் என்று சொன்னார். காதலாகி ஃபர்ஸ்ட் காதலாகணும், தெய்வத்தின் மீது அன்பு வரணும், அப்புறம் கசிந்து கண்ணீர் மெல்கி ஓதுவாதமே, இந்த வேதத்தை ஓதுவாதமே, அந்த நன்னெறிக்கு உயிர்ப்பது அந்த நாதனுடைய நாமம், அந்த இறைவனுடைய நாமம் தான் என்று குறிப்பிட்டார்கள். அதைத்தான் நம் தெய்வம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, நிஜமான முக்தி உனக்கு கிட்ட வேண்டும் என்றார். நிஜமான முக்தி உனக்கு கிட்ட வேண்டும் என்றால் கண்ணீர் கடகட என்று வடிய நாவில் மந்திரங்கள் சொல்ல வேண்டும். என்ன செய்யணும்? சும்மா அதை கோல் போக்குட்டாரு நாம் அந்த மூலமந்திரத்தை. ஆனா ஆரம்பத்தில் அப்படிதான் நமக்கு வரும். ஆனால் மூலமந்திரம் கிடைத்திருக்கிற ஒரு பெரும்பொருள். அப்பேற்பட்ட சர்வ மூலமந்திரம், ஒரு மூலமந்திரம் 2 மூலமந்திரம்
நமக்கு தவம் கோடிகள் கோடி அந்த தவத்தை பெற்று பூங்குடை தவம் எல்லா தவங்களையும் சேர்ந்து நமக்கு ஒருமுகமாக அருளியிருக்கிறார் என்றால் அந்த மூலமந்திரத்தை நாம் எப்படி நாம் கனம் கொண்டு பார்க்க வேண்டும். சும்மா வார்த்தைகள் சொல்லி போறதா இல்லை. அதனாலதான் மூலமந்திரம் சொல்லுவது கண்டிப்பாக நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பொருந்தாது வைராக்கியம் நாம் நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். தலப்பாக்கட்சிக்கு ஒரு நாளையோ சபைக்கு ஒரு நாளோ அல்ல, தினம் தொடர்ந்தோரை தொடர்ந்து கொண்டு அனைத்து செஞ்சு ஞாபகம் வச்சுக்கணும். யார் தினமும் அவர்களோடு தொடர்ந்து இருக்கின்றார்களோ அவரை அமைத்துக் கொள்ளக்கூடிய நம்முடைய ஈசன் சொன்னாங்க. அடுத்தது வேதம் படிப்பது. இந்த வேதம் படிப்பது என்பது கலைவாணி குடியிருக்கும் நாள். அதை நீட்டி அகற்றி வேதனாக மாற்றிக் கொள்கின்றார்கள். மூலமந்திரம் சொல்லி எந்நேரமும் அதை நாங்கள் ஒட்ட வைத்துக் கொள்கிறார். மூலமந்திரத்தை இல்லையா ஸ்டிக்கர் கூட ஒட்ட வச்சு கேட்கிறாங்க. இங்க என்ன சொல்றாங்க? கலைவாணி குடியிருக்கும் நாவு அதை நீட்டி அகற்றி வேதனாவாக மாற்றிக்கொள்ளும். இன்னைக்கு நம்ம இப்ப எதை பத்தி சொல்றோம்? எப்படி கிடைச்சது இந்த வாய்ப்பு? அந்த பேரனுடைய இலக்கம் அல்லவா நாம் இந்த இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். வருமா? அது மட்டும் இல்ல, அடுத்தது வணக்கத்துல கலந்து கொள்வது. அடுத்தது 6 நாளைக்கு தவம் வச்சிருக்காங்க. திருப்பணிகள்ல நாம் கலந்து கொள்வது. நிறைய நேரம் கருதி நாம் இருக்கின்றேன். திருப்பணிகள்ல நாம் கலந்து கொள்வது. இருந்தாலும் மெய்ப்பொருள் அடைக்கலாப்பாவை நாம் கேட்கின்றோம். 7 தானி தவறாமலும் என் நினைவின் முன்னே நிற்க வேண்டும் என்று கேட்கின்ற நாம் அவர் சொற்கொள்ளாதவனாக, அவர்களுக்கு அன்புக்கு பாத்திரமானவனாக, அவர்கள் கண்ணுக்கு பிரகாசம் தோன்றுபவனாக நாம் இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி இருந்தால் அல்லவா அவர்கள் நினைவின் முன்னே நமக்கு நிற்பார்கள். சதா மூலமந்திரத்தை உச்சாரணம் செய்து கொண்டு அவர்கள் நிற்பார். நின்று அந்த ஆபத்து வந்த அந்த நேரத்தில் ஆங்காருக்கு காப்பாற்ற வந்தவர்கள் அல்லவா? அப்படி கிடைத்த அவர்களுக்கு நாம் பாத்திரமாகி அந்த பரமபத வாழ்வை நாம் பெற வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த மெய்யை பெற்ற பட்டினம் சுவாமிகளுக்கு நான் முடிக்க இருக்கின்றேன். பட்டினம் சுவாமிகள் சொன்னது போல இந்த மெய்யை இன்னாது என்று அறிந்து வந்து தெரிந்து உள்ள வந்தும் எப்படி விட்டுவிட்டார் என்று அவர் பெற்றது விட்டார். அதற்கின்றார், கண்ணிருந்து பொருளாய் இருந்து விட்டேன், காலமெல்லாம் வீணை நான் கழித்து விட்டேன். வீணா பற்றிய வாழ்க்கை யார் மெய்ப்பொருள் கிடைச்சதையும் ஆனந்தத்தில் சொல்றார். பொன் பொருள் சதம் என்று, சதம் என நிலையானது, பொன் பொருள் சதம் என்று பூமியிலே அழைத்து இந்த பொய்யை மெய் என்று நம்பிவிட்டேன். இது பொய்யான வாழ்க்கையும் தெரியல எனக்கு, இதுதான் மெய்ன்னு நான் நினைச்சேன். அது இல்ல, சொந்த பந்தம் என்றும் துன்பம் இன்பம் என்றும் என்னுடைய மந்த மரியாதை மதித்திருந்தேன். வந்தது தெரிந்தால் ஒரு நாள் இந்த உலகத்துக்கு நான் பிறந்து வந்து விட்டேன். ஆனால் மரணம் வரப்போவது எனக்கு எப்ப வரும்போது தெரியாது. வந்தது தெரிந்தால் வருவது தெரியாது என்பதை நான் இன்று உணர்ந்து கொண்டேன். ஐயா, கண்ணிருந்தும் குருளாய் இருந்து விட்டேன், காலமெல்லாம் வீணை கழித்து விட்டேன் என்று பட்டினம் சுவாமிகள் சொன்னது போல இன்று நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பலம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. நாம் அனைவரும் இந்த விஞ்ஞான செயலில் பாடுபட்டு நாம் அவர்களுக்கு ஒரு தோளோட தோளாக இருந்து இந்த பாவூர் சத்திர மக்கள் எல்லாம் பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. வைராக்கிய சித்த மகா புருஷோத்தமரை பற்றி பாடவும் சுவை நான் கேறவும் பேரின்பம் பூக்கவும் செய்த இந்த பாவூர் சத்திர நன்மன மக்களுக்கும் அதை நடத்தி கொண்டிருக்கின்ற சாலை ஐயப்பன் அவர்களுக்கும் நான் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம். தொடரும்.